மக்கள் எல்லாம் திடீர்னு சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதோட ஓன் வாய்ஸை நான் அடுத்த பதிவில் பதிவிடுறேன். என்னை தவிர யாரும் இப்படி உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க, உங்கள் எல்லாரையும் கெடுக்கிறது நான் தான் அப்படின்னு சொன்னப்போ என்னோடய மக்கள் எல்லாம் சிரித்தாங்க. நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, அப்படி தானே சொல்லி என்னை காயப்படுத்துகிறீங்க, சோறு போட்டு கெடுக்கிறாங்க, சோறு போட்டு கெடுக்கிறாங்கன்னு. இங்கே எத்தனை கிட்னி பேஷண்ட் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் கை காலில் சுகர் வந்து குடும்பத்தால் விரட்டப்பட்டவங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சகோதரர்லாம் 2 கிட்னி இழந்தவர். எப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு உயிரோடு இருக்காருங்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியம். எங்களால் முடிஞ்ச நல்லதை மட்டும்தான் அவங்களுக்கு செய்ய முடியும். எங்களை குறை சொல்லி எங்களை காயப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, போங்கடா, இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதும் ஒன்று தான், மண்ணை அள்ளி நம்ம தலையில் போடுறதும் ஒன்று தான் அப்படின்னு எங்களுக்கே தோணிடும். 7 வருஷமாக இவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சிட்ருக்கேன். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலாடி பரவாயில்ல, குறை சொல்லி எங்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். எத்தனை தடவை இந்த பதிவை நான் போடுறது? கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க, இன்பாக்ஸில் சொல்கிறீங்க, சோம்பேறி ஆக்குறாங்க. இந்த அப்பாக்களுக்கு யார் சோறு போடுவா? பிள்ளையா நீங்கள் போட தயாரா? பிள்ளையா நான் நிறுத்த தயார். நீங்கள் சோறு போடுறீங்கன்னா எங்களை காயப்படுத்தாதுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. நன்றி.